When a building is very old, terrace water leakage often originates from deep structural issues within the concrete itself. Begin by thoroughly removing the existing old tiles. ஒரு கட்டிடம் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருந்தால் அதன் மேல் கூரையிலிருந்து வரும் நீர் கசியல் நேரடியாக கான்கிரீட் அடித்தளத்திலிருந்தே தொடங்கக்கூடும். முதலில் பழைய டைல்ஸ் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். And clearing out all loose sand or debris. Inspect the surface carefully for exposed reinforcement bars. If any steel bars are corroded, clean them thoroughly and treat it with an anti-corrosive chemical coating. Prevent further rusting. சுருண்ட மணல் மற்றும் பிற கழிவுகளையும் முற்றிலும் அகற்ற வேண்டும். பிறகு கான்கிரீட் மேற்பரப்பை நன்கு கவனமாக பரிசோதிக்கவும். எங்கெங்கே கம்பிகள், அதாவது இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் என்று சொல்கிறார்களே, அவைகள் வெளிப்பட்டுள்ளன என்பதை உற்று கவனிக்கவும். இவ்வாறு வெளிப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து இருந்தால் அவற்றை சுத்தம் செய்து அந்த கம்பிகளுக்கு துரு தடுப்பு ரசாயனங்களை பூசி பாதுகாக்க வேண்டும். After treating the steel, repair the concrete surface using polymer modified mortar to restore structural integrity. Once the base is set, apply a high quality elastomeric water repellent primer or membrane coating. This acts as the primary waterproof barrier. Next, spread a layer of well compacted manufactured sand, that is M sand, to prepare the bed for retiling. இதன் பிறகு ஒரு பாலிமர் கலந்த மோட்டார், அதாவது பாலிமர் மாடிஃபைடு மோட்டாரை கொண்டு கான்கிரீட் மேற்பரப்பை சரி செய்தல் வேண்டும். அதன் மேல் ஒரு தரமான எலாஸ்டோமெரிக் வாட்டர் ப்ரூஃப் மேல் தடுப்பை பூச வேண்டும். இது முதன்மையான நீர் தடுப்பு பட்டையாக செயல்படும். பிறகு நன்றாக அரைக்கப்பட்ட எம் சாண்டை ஒரு படலமாக பிரித்து புதிய டைல்ஸுகளை சரியான ஸ்லோப்பில் அமைக்கவும். Lay new weatherproof tiles with proper slope for drainage. Complete the process by filling tile joints using a strong grouting sealer to prevent capillary water ingress. This comprehensive approach ensures long-term protection from terrace water leakage by treating the root cause and creating multiple layers of defense against moisture penetration. இறுதியாக டைல்களின் இடைவெளிகளை ஒரு வலுவான கிரவுட்டிங் சீலரை கொண்டு அடைக்க வேண்டும். இந்த முறையான பழுதுபார்க்கும் செய்முறை நீர்க்கசியலின் அடிப்படை காரணத்தை சீர் செய்து நீர் நுழைவுக்கு எதிராக பல தடுப்புகளை உருவாக்குவதன் மூலம் நீண்டகால தீர்வை இது வழங்கும்.